12வது ஹயாசிகா மற்றும் தி ஃபைட்டர்ஸ் அகாடமி இணைந்து கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த டிவிஎஸ் நகரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிக் பள்ளியில் மாநில அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகா போட்டியை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியை தி ஃபைட்டர்ஸ் அகாடமி தலைவர் ரமேஷ்குமார் சிவராஜ் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் மாநில அளவிலான போட்டியை பள்ளியின் தாளாளர் பானுமதி தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் கோவை மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இந்த போட்டியில் வீரர், வீராங்கனைகள் அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. கராத்தேவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் முதல் இடத்தை கார்த்திக் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூப், 2ஆம் இடத்தை ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிக் பள்ளியும், 3ஆம் இடத்தை ஈக்விடஸ் பள்ளி, 4ஆம் இடத்தை சிஎம்சி பள்ளியும் பெற்றது. சிலம்பத்தில் முதல் இடத்தை ருத்ரன் சிலம்பம் பள்ளியும், 2ஆம் இடத்தை பாரதியார் சிலம்பம் பள்ளியும், 3ஆம் இடத்தை குனியமுத்தூர் எஸ்ஆர்வி பள்ளியும், 4ஆம் இடத்தை டிஎம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் பெற்றது. வணக்கம், நான் ரமேஷ்குமார், ஃபைட்டர்ஸ் அகாடமியோட பிரசிடென்ட். இந்த மாநில அளவிலான போட்டியானது ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் ஃபைட்டர்ஸ் அகாடமி, ஹயாசிகா கழகங்கள் இணைந்து மாநில லெவலில் நடக்கும் கராத்தே மற்றும் சிலம்பம் யோகா போட்டி. இதில் பார்த்தீங்கன்னா மாநிலத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 400 குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் கலந்து கொள்கிறார்கள். தனியாக கராத்தே, கத்தா, குமித்தே, சிலம்பத்தில் தனித்திறமை, தொடுமுறை, யோகாவில் ஆசனங்கள் என்ற முறையில் போட்டிகள் நடக்கிறது. இந்த போட்டிகள் பார்த்தா நம்மளுக்கு குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்தவும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லவும் சிறப்பாக அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த போட்டியை நடத்துகிறோம். கிருஷ்ணா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல வருடங்கள் நடத்துகிறாங்க. இது 12வது ஹயாசிகா ஓப்பன் கப் இதுங்க. இது மாநிலம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கராத்தே, சிலம்பம், யோகா எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலை மற்றும் உடல் நலத்துக்கு குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. தொலைபேசியை தவிர்த்து நிறைய நேரம் ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்தினா அவங்க படிப்பு மட்டும் இல்லை, உடல்நிலை எல்லாமே, தேக ஆரோக்கியம் எல்லாமே சிறந்ததாக இருக்குது. ஒழுக்கத்திலையும் சிறந்தவங்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாநில அளவில் போட்டி முடிந்து அடுத்தது தேசிய அளவிலான சிறப்பு ஓப்பன் அழைப்பு போட்டி ஜூலை 28ஆம் தேதி இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்குது. அதுக்கு செலெக்ஷன் ஆகி அதுக்கு பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 5 நாடுகள் 6 நாடுகள் கலந்துக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உற்சாகப்படுத்தவும் அடுத்த கட்டத்துக்கு செல்லவும் இவர்களுக்கு உதவும். நன்றி. குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜே.பி. ஜான் தினகரன்.